ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்ற ஒரு குரல் வலுவாக இப்பொழுது ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாகவே பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இதை அதாவது மீட்டிங்லேயே பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒடிசாவை ஆளக்கூடியதற்கு ஒரியா மொழி தெரிந்த ஒருவர் தான் தேவை. ஒரு தமிழர் கொண்டு இங்கே இந்த ஒடிசாவுக்கு நாற்காலியில் உட்கார வைக்காதீங்க. பூரி ஜெகநாதருடைய பொக்கிஷ சாவி தமிழ்நாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படின்னு மோடி பேசிடுறார். அது பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார். எதிர்ப்பு குரல்கள்லாம் உருவாகிறது. தமிழ்நாட்டில் வரும்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க, வெளிமாநிலத்துக்கு போகும்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்போது இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. அந்த சாவி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அவர் ஒடிசாவில் இருக்கார் அப்படின்னு அவர் பேச்சை மாற்றிடுறார். அமித்ஷா பேசும்பொழுது நேரடியாகவே டேரிங்காகவே சொல்கிறாரு, ஐயா நீங்களாம் ஒரிய மொழி பேசக்கூடியவர்கள், ஒடிசாவை ஆளுவதற்கு நீங்கள் தான் தகுதியானவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் தகுதியானவர்கள். எங்கிருந்தோ ஒரு தமிழர் இதற்கு சரியானவரா? என்னையா அது என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். ஏறக்குறைய விகே பாண்டியன், மதுரை மேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர். பள்ளி படிப்பை மேலூர் பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் முடித்துவிட்டு வேளாண்மை கல்லூரி படித்து இந்திய அளவில் ஆட்சியராக தேர்வு பெற்று குஜராத்தில் இருந்து பிறகு ஒடிசாவிற்கு ஒடிசாவினுடைய செயல்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் மிகச்சரியாக ஆட்சியராக செய்து முடித்து அந்த மாநில முதல்வர் நவீன் பட்நாயக்கினுடைய மனதில் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிக்கிறார். சரி, ஓகே, விகே பாண்டியன் யாருன்னு தெரியும். இங்கே போய் ஒரு ஏறக்குறைய நவீன் பட்நாயக் அவருடைய தந்தை பிஜு பட்நாயக், ஏறக்குறைய இவங்க பிஜு பட்நாயக்கு பிறகு நவீன் பட்நாயக் முதல்வராக இருக்கார். ஏறக்குறைய ஒரு மன்னர் மாதிரி தான். மன்னர்னா என்ன, அவர் தாங்க ஜெயிப்பார் கன்ஃபார்மாக. இங்கே எப்படி ஒரு எம்ஜிஆருக்கான செல்வாக்கு இருந்ததோ அது மாதிரி ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கான ஒரு செல்வாக்கு இருக்குது. திருமணம் பண்ணிக்கல, தன் வாழ்வை அரசியலுக்காக படிச்சுட்டாரு. இந்த ஒடிசா மக்களுக்காக தன்னுடைய வாழ்வு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய ஒரு மாநிலம் அப்படின்னா அதுவும் தான். பழங்குடியினர் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் அது. குறிப்பாக அந்த சத்தீஸ்கர் பார்டரில் நக்சல்களுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாநிலம். அதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, புயலால் ஒவ்வொரு முறையும் அதிகம் பாதிக்கப்படும் மாநிலம் அதுதான். இங்கே இப்போ நாங்களாம் படம் பார்க்க போகும்போது, நான் படிக்கிற காலத்தில் இந்த ஒரு நியூஸ் ரீல் ஓடும் ஒடிசாவில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள், பலர் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பார்ப்பதற்காக பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஹெலிகாப்டரில் சேர்ந்த குட்டு 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 குட்டுன்னு ஒரு நியூஸ் ரீல் ஓடும். இது பெரும்பான்மை ஒடிசா தான். அப்போ ஒரிசா, இப்போ ஒடிசா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதே சமயம் பிஜு பட்நாயக்கு பிறகு அவருடைய மகன் நவீன் பட்நாயக் தான் எங்களுடைய ஆதர்ச தலைவன், நிரந்தர தலைவன் அப்படின்னு அந்த மக்கள் முழுமையாக நம்ப ஆரம்பித்தார். இவ்வளோ சூழ்நிலையில் ஒரு சப் கலெக்டராக ஒருத்தர் வரார், தமிழகத்தை சேர்ந்தவர், விகே பாண்டியன் ஒருத்தர் வரார். அவர்கிட்ட இருக்கிற முதல் ஒரு பொறுப்பு என்ன கொடுக்குறாங்கன்னா, அங்கே ஏழை எளியவர்களுக்கு வீடு கட்டி தரத்துக்கு அரசாங்கம் இவர் முதல்வர் ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கார். என்னென்னா, நீங்கள் ரிக்ஷா ஓட்டுறவங்க, கூலி தொழிலாளி, அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு சொசைட்டி ஒன்று உருவாக்குற. அந்த சொசைட்டியில் வாரம் இவ்வளோ ரூபாய் நீங்கள் கட்டணும். ஒரு குறிப்பிட்ட அளவு காசு சேர்ந்த பிறகு மீதி தொகையை அரசாங்கம் போட்டு உங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டி தரும். அப்படி ஒரு கூட்டுறவு சொசைட்டியை உருவாக்குறார்கள். அந்த உருவாக்கப்பட்ட அந்த சொசைட்டி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் கொலாப்ஸ் ஆகுது. அது சரியான ஒரு நேர்கோட்டில் அது கொண்டு போக முடியல. அது நிர்வாகத்திறன் இல்லாதவர்களால் அதை அலகழிக்கப்படுது. ஏறக்குறைய அது என்னென்னா லாஸ் கணக்கில் காமிச்சிடுறாங்க. இது திவால், இந்த திட்டம் திவால்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த நேரம் ஒரு கடுமையான எதிர்ப்பு உண்டாகிறது. எப்படி திவால் ஆகும், யார் இதை சரியாக பண்ணுது, எந்த அதிகாரிகிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு. இல்லை, இது ஒரு சரியான முறையில் இதை செய்ய முடியல அப்படின்னும் பொழுது தான்
அந்த மாநிலத்துக்கு அந்த பகுதிக்கு வர சப் கலெக்டர் வி.கே. பாண்டியனிடம் அதை ஒப்படைக்கிறாங்க. இதை பாருங்கன்னு. கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் அது ஒன்றுமே இல்லாமல் போன அந்த திட்டத்தில் 3 மாதத்தில் அந்த திட்டத்தை வந்து உயிர்ப்பிக்கிறார். செமையாக பண்ணுறாரு. நீங்கள் கட்டினீங்கல்ல, ரிக்ஷா இழுத்து துப்புரவு தொழில் செய்து கூலி தொழில் செய்து நீங்கள் கட்டின உங்கள் காசு எங்கேயும் போல இங்கே தான் இருக்குது, உங்களுக்கு அரசாங்கம் வீடு கொடுக்கும், அதற்கான ஏற்பாடெலாம் நடந்தாச்சு, வீடும் வந்தாச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சாவி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே முதல்வர் நவீன் பட்நாயக்கினுடைய குட் புக்கில் முதல் முறையாக இடம் பிடிக்கிறார் வி.கே. பாண்டியன். இது ஒடிசாவுக்கும் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏறக்குறைய நவீன் பட்நாயக்கு வந்து ஒரு முடியல, உடம்பு முடியல, வயதாகி போச்சு, கை உதிருது. அரசியலுக்குள் நாம் வந்து தொடர்ச்சியாக முதல்வராக கண்டிப்பாக இந்த முறையும் அவர் தான் ஜெயிப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம இனி தொடர முடியுமா? நமக்கு வந்து திருமணம் பண்ணிக்கல, வாரிசு கிடையாது. அதே சமயம் அவருக்கு அண்ணன் மகள், அண்ணன் இது தங்கச்சி இது அப்படின்னு இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. இந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரசியல் வாரிசாக நேரடியாக சொல்லாமல் பாண்டியனை முன்னிறுத்துகிறார். ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு இவர் எப்படி அரசியலுக்குள் வரலாம்? வர முடியாது. அந்த அரசு அதிகாரி பணியை வந்து ராஜினாமா செய்கிறார் பாண்டியன். பாருங்கள், மதுரை மேலூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் ஒடிசாவில் அத்தனை செல்வாக்கை பெறுறார். வந்து பாண்டியன் போகிற இடம்லாம் மக்கள் வந்து குவிகிறாங்க. அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தேன், இந்தியா டுடே சேனல் வந்து பண்ணியிருக்காங்க. வந்து லைவாக வந்து காலையிலேருந்து அப்படியே போயிட்டு வந்து அவர் வாக்கு சேகரிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு இதுவும் பண்ணுற இதுவில் வந்து அப்படி வந்து குவிகிறாங்க, வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, வந்து கை கொடுக்க வராங்க. ஒடிசா மொழியில் வந்து சரளமாக பேசுகிறாரு, தங்கு தடை இல்லாமல் பேசுகிறாரு. வந்து அதுக்கு காரணம் அவருடைய மனைவி. அவங்கள வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அந்த மாநிலத்தை சேர்ந்த, திருமணம் பண்ணிக்கிறார், காதல் திருமணம் பண்ணிக்கிறார். அதனால தான் குஜராத்தில் இருந்த அதிகாரியாக இங்கே வர்றார், அவர் கலெக்டராக மாறுறாரு. அப்புறம் நவீன் பட்நாயக் வந்து அரசியல் வாரிசு இவர் தான் முடிவு பண்ணுறார், நேரடியாக அறிவிக்கல, உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன விமர்சனம்? மோடியும் அமித்ஷாவும் ஏறக்குறைய ஒரு டேரிங்காகவே அடிக்கிறாங்க. வந்து அந்த ஒரு வேட்பாளர், ஒரு பிஜேபியினுடைய வேட்பாளர் என்ன சொல்கிறாரு, வந்து பூரி ஜெகநாதரே மோடியினுடைய ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்கிறார். பெரும் கொந்தளிப்பு ஏற்படுது. ஏன்னா நீங்கள் வி.கே. பாண்டியன் எந்த ஒரு பேட்டி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அங்கே உள்ள இதுதான் ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் ஒரு பிரபஞ்சத்தினுடைய கடவுள். அவரை நீங்கள் எப்படி வந்து மோடியோருடைய ஒரு ஃபேன், ஒரு ரசிகர்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு வந்து நவீன் பட்நாயக் கடுமையாக வந்து ஒரு இது வைக்கிறாரு. அப்படியே உல்ட்டாவாக மாற்றுறாரு. அந்த சொன்னவர் இல்லை மோடி தான் வந்து ஜெகநாதருடைய ரசிகர்னு நான் சொல்ல வேண்டியது டங்கு ஸ்லிப் ஆகி தவறாக சொல்லிட்டேன், அதுக்கு தண்டனையாக 3 நாளைக்கு நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னோடனே பாண்டியனுடைய பதிலடி என்னென்னா, அந்த வேட்பாளர் சொன்ன அந்த பிஜேபி வேட்பாளர் நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து அவர் செக் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறார். இப்போ என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறதுனா, எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் ஒடிசாவை ஆளலாமா? அடுத்த முதல்வராக அவர் வந்து அறிவிக்கப்படுவார், அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இந்த மண்ணின் மைதர்களும் உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை இல்லையா? நீங்களாம் வந்து என்னப்பா இது பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா, அவங்க அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பழங்குடியினர் அதிகம் உள்ள பகுதி, நக்சல்கள் இருந்த இந்த மாநிலத்தை வேறு விதமாக மாற்றியதில் பெரும்பங்கு வந்து வி.கே. பாண்டியனுக்கு உண்டு. அதில் வந்து எந்த வித சுயநலமும் இல்லை. அவ்வளோ ஒரு நேர்மையான அதிகாரி, அவ்வளோ கரெக்டான ஒருத்தர். ஒரு சாமானியனுக்கு கூட அந்த சலுகை வந்து கடைசியாக உள்ளவனுக்கு கூட போய் சேரணுன்றதுல ஒரு தெளிவானவர். அதனால் அவர் ஆண்டா என்ன அப்படின்னு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரவேற்பு. நீங்கள் அப்படியே வரலாறு கொஞ்சம் அப்படி பின்னாடி அப்படி போனீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கும் ஒடிசாவுக்கும் உள்ள ஒரு பந்தம். ராஜேந்திர சோழன் கலிங்கத்தை வென்றான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கலிங்கம் வேறு எதுவும் கிடையாதுங்க, இந்த ஒடிசா தான். கலிங்கம் அங்கேருந்து தான் தொடங்குது, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான், ரைட்டு, அது மலேசியா சொல்லலாம். அது கலிங்கம் என்பது தான் இங்கேருந்தே வந்து தொடங்குது. ஒடிசாவில் அப்பொழுது இருக்கிற விஜயன் ஒரு இளவரசன், எனக்கு வேணால் இந்த 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 வாழ்க்கையை வேணால், நான் பௌத்த மதத்தை பின்பற்றி நான் வந்து துறவியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு 700 பேரை கூப்பிட்டுக்கிட்டு பயணம் பண்ணுறான். பௌத்த மதத்தை பரப்புவதற்காக துறவியாக மாறி திருமண வாழ்க்கை எனக்கு வேணாம், இல்லற வாழ்க்கை வேணான்னு போகிறான். போகும்பொழுது அவன் பாண்டிய நாட்டில் வந்து தங்குகிறான். பாண்டிய நாட்டில் தங்குறப்போ பாண்டிய நாட்டு மன்னனுக்கு வந்து ஒரு பரிதாபம் ஏற்படுது. அட பாயங்க, இவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறீங்க,
நீங்கள் வாட்டுன்னு குழந்தை குட்டி குடும்பம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி, அதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு 700 பெண்களை அவர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சு அவங்கள கப்பலில் ஏற்றி அனுப்புகிறோம் எங்கே, இலங்கைக்கு. அப்படி உருவான ஒரு இனம்தான் சிங்கள இனம் என்று வரலாறு சொல்கிறது. இப்போ பாருங்கள், சிங்களம், தமிழ்நாடு, பாண்டிய நாடு, ஒடிசா எல்லாத்துக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, ஏன் விகே பாண்டியன் ஒடிசாவை ஆளக்கூடாது, ஏன் முதல்வராக வரக்கூடாது, நவீன் பட்நாயக் அந்த மனநிலைக்கு வந்துட்டாருன்னு பொழுது உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படின் பொழுது இந்த முறையும் பிஜு ஜனதா தளம் தான் அங்கு வரும் அப்படின்ற வந்து மாற்று கருத்தே இல்லை. அந்த இடத்த எப்படியாவது பிஜேபி பிடிக்கணுன்ற ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா அங்கே தான் வந்து ஆந்திரா மாதிரி பாராளுமன்ற எலெக்ஷனோ சட்டமன்ற எலெக்ஷனோ ஒன்றா நடந்திருக்குது. ஓகே, ஒரு தமிழன் ஆளக்கூடாதா, தமிழனுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்க நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு வரவேற்பு பாண்டியனுக்கு. அந்த ஒடிய மொழியை வந்து தங்கு தடை என்று பேச ஆரம்பிக்கிறாரு. கீழே கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இவர் வந்த பிறகு தான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, இவர் வந்த பிறகு தான் சரியாக போய் சேருது. ஒரு கடைசி ஒரு மக்களுக்கும் அந்த சலுகையை போய் கரெக்டாக சேர்த்த ஒரு நபர் இவர் தான். இவர் எங்களுக்கு தேவை, பூரி ஜெகநாதர் தான் எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படின்னு. அவரும் ஒவ்வொரு முறையும் ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய நம்பிக்கை என்னென்னா, எங்கேயோ தமிழ்நாட்டின் மதுரை பக்கத்தில், மேலூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை இங்கே ஒடிசாவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா இந்த ஜெகநாதர் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. ஓகே, ஜூன் 4ஆம் தேதி கத்திரிக்காய் முத்துனா கடத்தருவு வந்தாகணும் தெரிஞ்சு போயிடும். ஒடிசாவை ஒரு தமிழன் தான் ஆளட்டும், தமிழனுக்கான பெருமையாக அது இருக்கட்டும். நன்றி.